Hear real-world information instantly. News Global Library. சென்ற 13ஆம் திகதி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய இடங்களையே இவ்வரைபடம் காண்பிக்கிறது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலில் கூட்டப்பட்ட போர் அமைச்சரவையில் ஈரான் மீது பதிலடி வழங்குவதில்லை என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக சென்ற நாட்களில் தகவல்கள் வெளிவந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். ஆனால் மறுநாள் கூட்டப்பட்ட இஸ்ரேலிய போர் அமைச்சரவையில் சுமார் 20 தொடக்கம் 30 பக்கங்கள் கொண்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்தது. அதாவது இன்னும் 48 மணி நேரங்களில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என அவ்வறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. ஆரம்பத்தில் அமெரிக்காவானது ஈரான் மீதான இஸ்ரேலின் பதில் தாக்குதலுக்கு தாம் ஆதரவு இல்லை என்று குறிப்பிட்டது. ஆனால் நேரம் செல்லச் செல்ல ஈரானுக்கு பாதகமான சூழ்நிலை மத்திய கிழக்கில் புயல் போல உருவாகி வருவது புலனாகின்றது. அதாவது இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளான ஐரோப்பிய நாடுகளும் கைகோர்த்து நிற்கும் என உத்தியோகபூர்வமாக அறிவித்துவிட்டது. இதன் அடுத்த கட்டமாக பலமான ஆயுதங்களை கொண்டு இஸ்ரேல் ஈரானை தாக்கும்போது மறுபுறம் ஈரானானது இஸ்ரேலை தாக்க முற்படும். அவ்வேளை இந்த அமெரிக்க ஐரோப்பிய கூட்டணிகள் இஸ்ரேலுக்கு அரணாக நிற்கும் தி ஆர்டிகிள் 5 திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். அதாவது ஈரானிய ராக்கெட்டுகள் மற்றும் விமானங்களை இந்த நாடுகள் இஸ்ரேலை சுற்றி வட்டமாக நின்று சுட்டு வீழ்த்தும் திட்டமே இதுவாகும். இந்த திட்டத்திற்கு ஜோர்டான், ஐக்கிய அரபு ராச்சியங்கள் முழுமையாக அமெரிக்க கூட்டணிக்கு ஆதரவு வழங்குவதாக கூறி வருகிறது. இதனால் தற்போது மத்திய கிழக்கில் ஈரானை தனிமைப்படுத்தி தாக்குவதற்கான திட்டத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நன்கு செய்து வருகிறது. இந்நேரத்தில் தோள் கொடுப்பான் தோழா என்று கூறுவது போல ஈரானின் நண்பனான ரஷ்யாவானது ஈரானுக்கு எமது தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆயுதங்கள் மாத்திரமில்லாது அதிநவீன விமானங்களையும் வழங்கி ஈரானை பாதுகாப்போம் என கூறி வருகிறது. நிச்சயம் ஈரானின் பின்னால் ரஷ்யா மாத்திரமல்லாது சீனா, வடகொரியா மற்றும் துருக்கி போன்ற நாடுகளும் செயற்படும். காரணம், இவர்கள் அனைவருக்கும் பொது எதிரியாக அமெரிக்காவே காணப்படுகிறது. எனவே சுருங்கச் சொன்னால் இது 3ஆம் உலகப் போர் எனவும் எதிர்வு கூற முடியும். மேலும் அமெரிக்காவின் நெருக்குதல் சவுதி மீது அதிகரிக்கப்பட்டால் சவுதி அரேபியாவானது அமெரிக்க கூட்டணிக்கு ஆதரவு வழங்கும் நிலை ஏற்படும். இவ்வாறு நிகழக்கூடிய சூழ்நிலை அரபிய தீபகற்பத்தில் உருவாகி வருகின்றது. இவ்வாறு நிகழுமாயின் நிச்சயமாக ஈரானானது சவுதி அரேபியாவை நோக்கி தாக்குதலை மேற்கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை. சவுதி அரேபிய மக்களோ அரசாட்சியை விரும்பாத மக்களாவார்கள். காரணம், அவர்களது மார்க்கத்தின்படி அரசாட்சி என்ற ஒன்றுக்கு அனுமதியே கிடையாது. இந்த வகையில் சவுதி அரேபியாவில் போர் மூழுமாயின் நிச்சயம் அங்கு மக்கள் எழுச்சி ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதனால் சவுதி அரச குடும்பங்களோ அமெரிக்காவுக்கு தப்பி செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படலாம். மேலும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் மத்திய தரைக்கடலின் சைப்ரஸ் தீவுகளுக்கு அருகாமையில் பாரிய போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்பதும் இங்கு அவதானத்திற்குரியதாகும். எது எப்படி இருப்பினும் இது பற்றி ஈரான் கூறுகையில், இஸ்ரேல் ஈரான் நிலப்பரப்பினுள் தாக்குதல் நடத்தினால்
முன்பு நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட 2 மடங்கு பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலில் நாம் நடத்தியே தீருவோம் என சூளுரைத்து வருகிறது. இது இவ்வாறு இருக்க, இஸ்ரேலில் ஈரான் நடாத்திய பலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை தாம் முறியடித்ததாக கூறி சில புகைப்படங்களை இஸ்ரேல் நேற்று வெளியிட்டது. இப்புகைப்படங்கள் பலஸ்டிக் ஏவுகணை விழுந்து கிடப்பதை காட்டுகிறது. ஆனால் இது தயார் செய்யப்பட்ட புகைப்படங்கள் என ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இவ்வாறே காசா போர்க்களத்தில் சுமார் 15,000த்திற்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவம் கொல்லப்பட்டது. ஆனால் எங்கள் தரப்பில் 1000த்திற்கு உட்பட்டவர்களே கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் பொய்யுரைத்து வருவதும் இங்கு ஞாபகப்படுத்தத்தக்கது.